முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இதே மாதிரி தான் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை, தொடருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை இரவு நேரங்களில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல், அதுக்கு தொடர்ந்து இந்தியாவுடைய பதிலடி, இது எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு மாலை பொழுதுல பார்க்குறோம். திரும்ப பிரதமர் முப்படை தளபதிகளோட ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றார். ஒரு பதற்றமான சூழல் நிலவும் போது இந்த ஆலோசனை கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இந்த ஆலோசனை பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? நேற்று இரவு இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்தே இரவு முழுக்க அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் மோடி முப்படைகளின் தலைவர்களோடும் பாதுகாப்பு அமைச்சரும் தொடர்ச்சியாக நெருக்கமாக அந்த நிலைமையை உன்னிப்பாக அவர் ஆய்வு செய்து வந்தார். தற்போதும் கூட அந்த பதற்றம் இன்றும் நீடிக்கிறது. இன்று இரவு கூட பாகிஸ்தான் இது போன்ற டிஸ்அட்வென்ச்சர் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போதைய இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, ஒருவேளை பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு எப்படி நாம் எதிர்கொள்வது, அதற்கு பதில் நடவடிக்கையை எப்படி கொடுப்பது என்பது குறித்து தான் ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முப்படைகளின் தலைமை தளபதி, அதே போல 3 படைகள், விமானப்படை மற்றும் ராணுவம், கடற்படை உள்ளிட்ட படைகளின் தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பல்வேறு பேரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்தியா என்ன நடவடிக்கை, இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா எடுக்கப் போகிறது என்பது குறித்தான் முழுக்க இந்த ஆலோசனையில் இடம்பெற உள்ளது.